ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான பதிவு. எதுவுமே நிரந்தரம் கிடையாது, அது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நாம் ஆசைப்படுறோம். எல்லாத்து மேலேயும் ஆசை. புகழா, பொருளா, ஆசையா, எல்லாத்துக்கும் ஆசை. நமக்கு புரியாத விஷயம் என்ன? நமக்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எல்லாமே ஒரு மாயை அப்படிங்கிறது. அதுவும் தெரியும், இருந்தாலும் அதையும் மீறி நமக்கு இவ்வளவு வருது. நாம் வாழற வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது இந்த ஜென்மம். அதில் பதவி, பட்டம், அதிகாரம், பொருள், பணம், புகழ், மனைவி, மக்கள், வீடு, வாசல், தோட்டம், துறவு, இந்த மாதிரி எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது. நம்ம பேர் கூட நமக்கு நிரந்தரம் கிடையாது, அதுவும் அப்படி தான். இவை எல்லாமே நம்மோட கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் வேற ஒருவரோட போயிடும். அது நம்ம விட்டு போயிடுங்கிறத சொல்லாமல் நமக்கு சொல்கிறது தான் இந்த வாழ்க்கை உணர்த்துகிற பாடம். நாட்கள் போக 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 நமக்கு இதெல்லாம் மறந்து போயிடும். காற்று உள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நம்ம உடல் ஒழுங்காக இருக்கும். இந்த காற்று இந்த உடலை விட்டு போயிடுத்துனா வாசலில் கொண்டு போய் போடுறா, ரேழியில் போடுறா, உடம்புக்கு வந்துடுத்துனாலே ரேழிக்கு போட்டுருடாம்பா. அந்த காலத்தில் கிராமங்களில் அப்படி தான் வீடே கட்டுவா. சூரியன் வரத்துக்கு முன்னாடி ஜொலிக்கும். இலையின் மேலே இருக்கிற அந்த பனித்துளிகள்லாம் அதுதான் நாம். சொற்ப வாழ்வு நமக்கு. அந்த பனித்துளி எத்தனை நேரம் இருக்கும், அந்த அளவுக்கு தான் நமக்கு வாழ்வு. ஆனால் அதுவும் நிரந்தரம் கிடையாது. அதுக்கு போய் நாம் மயங்கிடுறோம். அதுக்கு சொத்து சேர்க்குறோம், சுதந்திரம் வேணுங்கிறோம், அதிகாரங்கிறோம், பேர் வேணுங்கிறோம், புகழுங்கிறோம். எல்லாத்துலேயும் மயங்கி கண்மூடி தனமான ஒரு மயக்கம். சாவி கொடுத்தா எப்படி இந்த குரங்கு பொம்மை டமாரம் தட்டும், தலையை ஆட்டும், அந்த மாதிரி வேலை செய்யும். அதுதான் நாம். ஒரு காவல்காரன் வழக்கம் போல் தம்பட்டம் அழிச்சுட்டு போயின்னு இருக்கான் ரோட்டில். நடுநிசியில் அவனோட வேலை என்ன? எல்லா மக்களும் ஜாகிரதை ஜாகிரதை, தூங்கிட போகிறேன், திருடம் வீட்டுக்குள்ளார நுழைஞ்சிட போகிறாங்கிற தாத்பரியத்தில் அவன் சொல்லணும். ஜாகிரதை ஜாகிரதை ஜாகிரதைன்னு கத்தின்ண்டே போவான். அன்றைக்கி ஒரு நாளைக்கு அவன் அவசர வேலையாக எங்கேயோ வெளியூர் போயிட்டான். அவனுக்கு போக வேண்டிய நிர்பந்தம். உடனே தன்னுடைய பிள்ளைக்கிட்ட சொல்கிறான். அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் ஞானம், கேள்வி ஞானம் தன்னாலேயே உண்டு. அவன் அன்றைக்கி ராத்திரி இரவில் தப்பட்டம் அடிச்சுட்டு போகிறதையே வேறு மாதிரி சொல்லிட்டு போகிறான். அப்பா சொன்ன வேலை தான், அப்பா சொல்கிறத தான் சொல்கிறான். அதுக்கு நடுப்புற என்னெல்லாமோ சொல்லிட்டும் போகிறான். ஜாகிரதை ஜாகிரதைன்னு சொல்லிட்டு போகிற வேலையோட அன்னைக்கு ராஜாவும் அவன் கூட வந்திருக்கார். அவன் வீட்டு வாசலுக்கு வந்த உடனே அவனுக்கு ஒரு பெரிய தவறு செஞ்சிட்டானோ என்னோட பிள்ளை, இவனுக்கு பெரிய தண்டனை கொடுத்துருவாரோ அப்படின்னு அந்த காவல்காரன் யார் முன்னாடி அப்பாக்காரன் போட்டுன்னு போவானோ அவன் பயப்படுறான். ஆனால் ராஜாவோ அந்த பையனுக்கு பரிசு கொடுக்க, கௌரவிக்க தான் வந்திருக்கான். ஏன் எதுக்கு அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். அந்த பையன் என்ன கத்தின்ட்டு போயிருக்கணும்? ஜாகிரதை ஜாகிரதை ஜாகிரதை, அது மட்டும்தான் அவள் அப்பா சொல்லிட்டு போகிறா. ஆனால் அவன் அது போல் சத்தமாக கத்தின்ட்டு போகலை. இன்னும் கொஞ்சம் வார்த்தையெல்லாம் அழகுபடுத்தி சொல்கிறான். அதுதான் ராஜாவை மயக்கிட்டு. அந்த அந்த வாக்கியம்தான் என்ன அப்படின்னா, தூங்கு மூஞ்சி விழிச்சு கொள்ளடா, அப்பன் என்னடா தாயும் என்னடா, அண்ணன் என்னடா தம்பி என்னடா, காசும் பொய் வீடும், காசும் பொய் வீடும் பொய், எதுவும் இல்லை, சொந்தமும் இல்லை, பந்தமும் இல்லை, எல்லாம் மாயை. இதையெல்லாம் நம்பி ஏமாறாத, உடனே விழிச்சுக்கோ அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். அந்த பிறப்பு, வயோதிகம், துன்பம், துக்கம், சோகம், இது எல்லாமே மாயை. அதனால் விழிச்சுக்கோ விழிச்சுக்கோன்னு சொல்லிட்டு போகிறான். ஆசையும் பாசமும் கோபமும் பேராசையும் திருடன்.
உன் உள்ளே இருக்கிற ஞானங்கிறது விலை மதிப்பே கிடையாது, அது மாணிக்கம் போல. அதனால விளக்கு கொண்டு வெளியே திருடர்களை தேடாத, உனக்கு உள்ளே ஒளிஞ்சின்றிருக்கிற அவாலெல்லாம் துரத்தி அடிச்சுடும் அப்படிங்கிறான் அந்த பையன் சூசகமாக. மணக்கோட்டை கட்டுகிறவா கூட சொத்துல எல்லாமே கனவு, அதில் கட்டின மாளிகைகள் தான். சரி, இளமையும் வாலிபம் இதுவும் நிரந்தரமா இல்லையே, இளமை துள்ளலோட ரத்தம் சுண்டலையொல்லையோ அப்படின்பா. அதனால் கார்த்தால நேத்திக்கு மொட்டா இருக்கும், கார்த்தால அரும்பு மாதிரி இந்த சூரியன் உதிச்ச உடனே இது அழகாக சிரிக்கும் பூ. சாயங்காலம் ஆச்சுன்னா மூடிண்டு வாடி போயிடும். அந்த மாதிரி தான் வாழ்க்கை, அதுவும் மாயை. ஜாகிரதை வீழ்ச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறான் ஒரு சின்ன பையன். ஆமாம், நீங்கள்லாம் இந்த கதையை கேட்டு என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியாது, இதுதானே உண்மை. உங்களோட புகழ், பதவி, அதிகாரம் எதையுமே நம்பாதீங்கோ, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் ஏற்றம் வரும்போதே ஒரு மாற்றம் நிகழுங்கிறதையும் நாம் புரிஞ்சுக்கணும். நமக்கு புத்தி இருக்கும்போது, வயசு இருக்கும்போது, அப்போவே நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். அப்போ வயோதிகம் வந்துடும், தள்ளாமல் வந்துடும். அதே மாதிரி தான் க்ஷேத்ராடனம், அதே மாதிரி தான் தான தர்மம். எது செய்கிறதா இருந்தாலும் உனக்கு எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி வருதா அந்த சமயத்தில் யூஸ் பண்ணிக்கோ. பின்னாடி இருக்குது, காலம் இருக்குது, விட்டுறாத. பின்னாடி காலம் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? உனக்கு தெரியுமா? தெரியாதோ இல்லையோ? அதனால் எல்லாமே பொய், எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறத கார்த்தால படுக்கையை விட்டு எழுந்துக்கும் போதே இன்னைக்கான நேரம் நல்லபடியாக எல்லாம் நடக்கணும் பகவானேன்னு சொல்லிட்டு விழுங்கோ. நாராயணா, கேசவா, மாதவா, நமச்சிவாயா, சிவசிவா, என்ன நாம உங்களுக்கு தெரியுமோ அதை சொல்லிட்டு ஏந்துருங்கோ. அன்னைக்கான பலன் நமக்கு நிச்சயம் உண்டு. இந்த மாதிரி மாயையில் சிக்கிக்காமல் நாம் வெளியில் வந்து வாழ்க்கையை வாழணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுவும் இந்த கலிகாலத்தில். ஓகே, நான் சொல்கிறது புரியுறதோ இல்லையோ? இது எல்லாருக்குமே நன்னாவே புரியும். புரிஞ்சும் புரியாத மாதிரி விட்டுடாதீங்கோ, யோசிக்க ஆரம்பிங்கோ. இதுவே நல்ல தருணம். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்கோ. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.